செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஹிட்லர் 6 மில்லியன் யூதர்களை கொண்டிருக்காரு. அவர் இந்த உலகமே வில்லன்னு சொல்லுது, அது கரெக்ட் தான். பட் அதே டைம்ல பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் அந்த வின்சன் சர்ச்சில் இந்த உலகமே ஹீரோ அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஏன்னா அவர் நாசிகருக்கு எதிராக வந்துட்டு போராடினாரு. பட் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும், அதே வின்சன் சர்ச்சில் அதே பர்டிகுலர் டைம்ல நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் பீப்புளை ஒருவேளை சோறு இல்லாமல் பசியாலே சாகடிச்சார் அப்படின்றது. இது எல்லாத்துக்கும் மேலே வின்சன் சர்ச்சில் ஒரு ரேசிஸ்ட் அப்படின்னா உங்களால் நம்ப முடியல. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், அதுவும் அவரோட வார்த்தைகளே சொல்கிறேன். இந்தியன்ஸ் ஆர் பீஸ்ட்லி பீப்புள் ஹூ ஃபாலோ அ பீஸ்ட்லி ரிலிஜன். அதாவது எனக்கு இந்தியர்களை பிடிக்காது, அவங்க ஒரு காட்டுமிராண்டித்தனமான மக்கள், ஒரு காட்டுமிராண்டித்தனமான மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு இதே வின்சன் சர்ச்சில் தான் சொன்னாங்க. 1943 ஏற்பட்ட இந்த பெங்கால் ஃபெமைனுக்கு பல காரணங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் உண்மையான காரணம் வின்சன் சர்ச்சிலோட ரேசிசம். அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். பிரிட்டிஷர்ஸ் என்னதான் நம்ம ரூல் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், ஏன் இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அவங்க அது எல்லாமே நம்மளை கண்ட்ரோல் பண்ண தான் பண்ணாங்க. அதை வச்சு அவங்க நம்மளை பண்ண கொடுமைகள் அப்படின்றது நம்மளால என்னைக்குமே மறக்கவே முடியாது. 1943 உலகமே வந்துட்டு வேர்ல்டு வார் 2ல ரொம்ப தீவிரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்தியா எப்பயும் போல ஒரு அமைதியான நாடாக தான் இருந்துச்சு. பட் அதே டைம்ல பெங்கால்ல கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் கொத்து கொத்தா இறந்து போறாங்க. வீட்டுல, வீதியில, வயல்ல அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் மக்கள் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்கும் ஒருவேளை சோறு கூட கிடைக்கவே இல்லை. தன் பெத்த குழந்தைகளே அம்மாக்கள் வந்து ஆத்துல தூக்கி போடுறதும், இல்லை யாருக்கோ ஒருத்தட்ட காசுக்காக இல்லை சாப்பாடுக்காக விற்கிற இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கொடுமை என்னன்னா, குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டா அவங்களுக்கு இறுதி சடங்கு கூட செய்ய முடியல. ஏன்னா யார் உடம்புலயும் அந்த அளவுக்கு தெம்பு கூட இல்லை. 1942 2 ரூபாய் விலைக்கு வித்துட்டு இருந்த அரிசி பை 1943 அதோட விலை 40 ரூபாய். அன்னைக்கு 40 ரூபாய் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே அது எவ்வளவு பெரிய அமௌண்ட். இந்த மாதிரி ஒரு ரூபாய் சோறு கூட போடாம ஏன் கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இங்க வருது இல்லையா? பிகாஸ் 1942 ஜப்பான் பர்மாவை கேட்ச் பண்ணிட்டாங்க. அந்த காலத்துல பெங்காலுக்கு அதிக அளவுல ரைஸ் பர்மால இருந்து தான் வந்துட்டு இருந்தது. இப்போ பிரிட்டிஷ் வந்து ஒரு பெரிய பயத்துல இருந்தாங்க. ஒருவேளை ஜப்பான் இந்தியாவை கேப்சர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஸோ அப்படி வந்தா அவங்க பெங்கால் வழியா தான் வரக்கூடும் அப்படின்னு வந்து யோசிச்ச பிரிட்டிஷ், அப்படி ஜப்பான் வந்தா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அதனால அங்க இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையுமே வந்து பிரிட்டிஷ் கான்ஃபிஸ்டிகேட் பண்ணாங்க. இதை தான் ஸ்காட்ச்ட் எர்த் பாலிசி அப்படிம்பாங்க. அதாவது எதிரி உள்ள வந்தா அவங்களுக்கு தேவைப்படுற எந்த ஒரு பொருளுமே இருக்கக்கூடாது அப்படின்னு. அது போக பெங்கால்ல அந்த காலங்களில் பெருசா வந்துட்டு போட்டை தான் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களும் சரி பொருளும் சரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது போட்டை தான் அதிக அளவில் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த போட்ஸ் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் வந்து பறிமுதல் பண்ணதுனால மக்களும் போக முடியல, பொருளும் போக முடியல. அதனால ஃபுட் வந்து ஒரே இடத்துல ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சு. பட் பெங்கால்ல அந்த காலத்துல உண்மையாலுமே சாப்பாடு இல்லையா அப்படின்னா கிடையவே கிடையாது. பெங்கால்ல சர்ப்ளஸாவே இருந்தது. இப்படி மக்கள் இங்க வந்து சாப்பாடு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஃபைட் பண்ற அவங்க சோல்ஜர்ஸ்க்காக இந்த சாப்பாடு எல்லாத்தையும் பிரிட்டிஷ் வந்துட்டு அங்கே எடுத்துட்டு போயிருக்கு. அதே டைம்ல ஆஸ்திரேலியால இருந்து பல கப்பல் நம்ம கல்கட்டா போர்ட்ல வந்துட்டு டாக் ஆயிருந்தது. அவங்க பிரிட்டனுக்கு வீட் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் இதையாவது கொடுங்க அப்படின்னு கெஞ்சினப்போ அதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லண்டன்ல உட்காந்துட்டு வின்சன் சர்ச்சில் ஆர்டர் போட்டுட்டாங்க. பெங்கால்ல நடந்துகிட்டு இருக்க சுச்சுவேஷனை அன்னைக்கு பிரிட்டிஷ் வைஸ்ராயா இருந்த லில்லின்கவுட் இங்க இருந்து பல லெட்டர் வந்துட்டு வின்சன் சர்ச்சிலுக்கு எழுதுறாரு, எப்படி மக்கள் வந்து கஷ்டப்பட்டு செத்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு டிக்ளைன் பண்றாரு வின்சன் சர்ச்சில். கேட்டா கப்பல் இங்க வந்து பற்றாக்குறையா இருக்கு, போருக்கே வந்து இங்க நிறைய கப்பல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே டிக்ளைன் பண்ணிட்டாரு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கட்டத்துல பிரிட்டன் பார்லிமெண்ட்ல இந்த வங்காள பஞ்சம், அதாவது நம்ம பெங்கால் ஃபெமைனை பத்தி ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அதுல வின்சன் சர்ச்சில் சொன்ன சில கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கேட்டுதான். அதாவது இந்தியன்ஸ் ஆர் ப்ரீடிங் லைக் ராபிட்ஸ். அதாவது இந்தியர்கள் முயல் போல அதிக அளவுல குழந்தை பெற்றுக்கிறாங்க, அப்புறம் எப்படி அங்க பஞ்சம் வராம இருக்கும் அப்படின்னு கேட்டவரு ஒரு படி மேல போய் why didn't காந்தி டை அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அங்க பஞ்சம் இருந்தா எப்படி காந்தி இன்னும் உயிரோட இருக்காரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு இந்த மனுஷன் நம்ம மேல இருக்க தோல், அதோட கலரு, அதுலதான் வந்துட்டு குறியா இருந்திருக்காரு அப்படின்றது உங்களுக்கே புரியுது. இது நம்ம சொல்லல, இது அன்னைக்கு இந்தியாவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்த லியோபல்ட் ஆம்பரி குறிப்பிட்டிருக்காரு. இதை மதுஸ்ரீ முகர்ஜி அப்படின்றவங்க ஒரு புக்ல கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டரியில யூதர்களுக்கு எதிராக நடந்த கொடுமையை இன்னைக்கு வரைக்கும் படமா எடுக்கிறாங்க, டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு, வீடியோஸ் போடுறாங்க. ஏன் அவங்களுக்கு எதிராக கொடுமைகளில் செயல்பட்ட நாசிஸை நியூரம்பர்க் ட்ரையல் அப்படின்றத ஒரு நடத்தி அதுல தண்டனையுமே அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. பட் ஆனா இந்தியால 30 லட்சம் மக்கள் ஒரு வாய் சோறு இல்லாம இறந்தது காரணமா இருந்தா அந்த நபரை இன்னைக்கு வரைக்கும் ஹீரோவா தான் கொண்டாடி. ஏன் இந்தியாவுக்கு எதிராக நடந்த அநீதி மட்டும் பெரிய அளவுல வந்துட்டு கேட்கப்படல? ஸோ நீங்க வின்சன் சர்ச்சிலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வங்காள பஞ்சம், அதாவது நம்ம பெங்கால் ஃபெமைனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீப்புள் பவர் ஆல்வேஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.